ஹலோ வேஸ் அனைவரும் வணக்கம். இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தின் தமனா என்ற பெண்ணை பற்றி தான் பார்ப்போம். அவருடைய உண்மையான பெயர் பல்விந்தர் கவுர். பல்விந்தர் கவுர் இந்திய நாட்டிலிருந்து 7 கடல் தாண்டி கனடா நாட்டில் வசிக்கிறாரு. கனடா நாட்டில் வசிச்சாலும் அவர் ஒரு இல்லத்தரசி. அப்படிதான் ஒரு நாள் அவர் வீட்டை விட்டு குத்துச்சண்டை பக்கத்துக்கு வெளில போறாங்க. அங்க போகும்போது ஒரு பெண் குத்துச்சண்டை வீரரு திடீர்னு பல்விந்தர் கவுரை தாக்குறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஒரு இல்லத்தரசி. இதுக்கு பிறகு நடந்ததுதான் அவங்க உள்ளவங்களை எல்லோருமே அதிர்ச்சி அடைய வச்சுது. அப்படி என்னதான் நடந்தது அதுதான் இந்த வீடியோல கனடாவோட ஒரு தனி நகரம். அந்த நகரம் முழுவதும் பஞ்சாபோட வாசம் வீசும். அதாவது பஞ்சாபோட ரொட்டி தந்தூரி சிக்கன் அப்படின்னு அந்த நகரம் முழுவதும் பஞ்சாபோட தனித்துவம் அதிகமா இருக்கும். அந்த நகரத்துல ஒரு சிறிய வீட்டுல குடியிருப்பவர் தான் பல்விந்தர் கவுர். இவங்களுக்கு வயசு 40. இவங்க ஒரு இல்லத்தரசி. அதாவது தினந்தோறும் காலைல எழுந்திரிச்சு இவருடைய குழந்தைங்களுக்கு உணவு தயாரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவருடைய கணவரை வேலைக்கு அனுப்புறது அப்படின்னு இவங்களுடைய அன்றாட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா அவருடைய கணவர் ஒரு டிராவல்ஸ் நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதனால அவங்களுடைய வாழ்க்கை சுமூகமா போகுது. பல்விந்தர் கவுர் அங்க உள்ளவங்களுடைய எல்லோருடமும் நல்ல பழக்கம், அன்பா பழகுவாரு. முக்கியமா அவருக்கு பிடிச்சத சமைச்சு அங்குள்ள பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் கொடுத்து மகிழ்வாரு. அப்படி அவங்களுடைய வாழ்க்கை சுமூகமா போயிட்டு இருக்கு. ஆனா அவங்களுடைய கண்கள்ல ஒரு அமைதி இருக்கு. மனதுல ஏதோ ஒரு கனமான ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பஞ்சாப்ல வாழ்ந்தாரு. அதாவது பல்விந்தர் கவுரோட வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா பல்விந்தர் கவுரோட அப்பா சர்தார் சிங். சர்தார் சிங் ஒரு மல்யுத்த வீரர், அதாவது பயிற்சியாளர். அவரு ஒரு மல்யுத்த பயிற்சியாளர். முக்கியமா அங்குள்ள கிராமங்களுக்கு, வெளியூர் கிராமங்கள்ல உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் மல்யுத்தம் கத்து கொடுத்துருக்காரு. அவரு மிகப்பெரிய ஒரு மல்யுத்தரா இருந்து அவர் ஒரு ஆசிரியரா மாறி இருக்காரு. ஆனாலும் அவருடைய மனதுல ஒரு தாக்கம் இருந்தது. அதுதான் தனக்கு பிறகும் இந்த மல்யுத்தம் தொடர எனக்கு ஒரு வாரிசு வேணும், ஒரு மகன் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனா அதே நேரத்துல அவருக்கு ஒரு மகள் தான் பிறகுறாங்க. இதனால சர்தார் சிங் ரொம்ப வருத்தம் அடைகிறாரு. இருந்தாலும் மனதை தேத்திக்கிறாரு. அவருடைய மகள் பல்விந்தர் கவுர் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அவருடைய மகளுக்கு 5 வயசா இருக்கும் போது அவருடைய கண்கள்ல ஒரு நெருப்பு தெரியுது, இனம் புரியாத ஒரு வீரம் தெரியுது. இதை பார்த்த சர்தார் சிங் உடனடியா அவருக்கு தினந்தோறும் மல்யுத்தத்தை கத்துறாரு. அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே தனது மகளை மல்யுத்த கூடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாரு. அங்க போயிட்டு மல்யுத்தத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு, எந்தெந்த படியில எப்படி மனிதர்களை வீழ்த்தணும் அப்படின்னு அனைத்து விதமான தந்திரத்தையும் கத்துறாரு. இப்ப சர்தாருடைய பெண்ணு நல்லா வளர்ந்துடுறா. அவளுக்கு வயசு 15. இந்த நேரத்துல தான் அவருடைய ஊர்ல ஒரு பெரிய ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில பக்கத்து ஊருக்காரனான ஒருத்தன் வந்து கலந்துக்கிறான். அவன் அடிக்கிறதுக்கு அங்க ஆளே இல்ல. இப்ப யாராவது இருக்கீங்களா, என்னை தோற்கடிக்க இந்த ஊர்ல யாருமே இல்லையா அப்படின்னு திமிரா கேக்குறான். இது அவளை ரொம்ப அவமானப்படுத்துது. ஆனா அவருடைய மகளிடம் அவர் ஒண்ணு சொல்றாரு, இந்த மல்யுத்தத்தை எக்காரணத்து முன்னிட்டும் தவறான பாதைக்கு யூஸ் பண்ணக்கூடாது, தனது பலத்தை பெருமைக்காக இதை பயன்படுத்தக்கூடாது, சுயமரியாதைக்காக இதை பயன்படுத்தணும் அப்படின்னு தனது மகளுக்கு படிச்சு சொல்றாரு. அதே நேரத்துல பல்விந்தர் கவுருக்கு 15 வயசு ஆகும் போது அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு போட்டி நடக்குது. மல்யுத்த யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் அந்த சண்டையில எல்லோரும் தொத்துறாங்க. அந்த ஊர்ல அவன் மிகப்பெரிய ஒரு வீரனும் கூட. அவன் இப்ப அந்த ஊர்ல கேக்குறான், இந்த ஊர்ல யாருமே என்ன ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு கேக்குறான். இந்த இடத்துல பல்விந்தர் சிங்கம் சர்தார் வருத்தத்துல தலை குனிறாரு. இந்த இடத்துல அவருடைய மகள் அவரை கூப்பிடுறாரு. அப்பா இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனியா அழைச்சிட்டு போயிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா, நானும் சண்டையிடுறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இது என்னால தாங்கவே முடியல அப்படின்னும் அவர் சொல்றா. இதை கேட்டு சர்தாரும் சரின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அந்த போட்டி காலத்துக்கு வந்து ஒரு நிமிஷத்திலேயே அவ்வளவு பெரிய வீரனை வீழ்த்திடுறா. அதாவது தனது சின்ன யுக்தியால அவர் வீழ்த்திடுறா. அடுத்த நிமிஷம் அவனால எழுந்திரிக்கவே முடியல. இப்ப எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க. என்னன்னா பல்விந்தர் கவுர் முகத்துல துணியை மறைச்சிக்கிட்டு தான் சண்டையிடுறான். இந்த இடத்துல துணியை வந்து ஓபன் பண்றா. அது ஒரு பெண்ணுன்னு எல்லோருக்கும் அதிர்ச்சி. அதுவும் சர்தாரோட மகள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. பல பேரும் பாராட்டுறாங்க, பல பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு சக்தியா, இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. ஆனாலும் சர்தாருக்கு இது பெருமையாவே இருக்கு. இப்படி வடம் கிடக்குது. இப்போ ஒரு நாள் சர்தாருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுது. இப்பதான் தனது மகள் பல்விந்தர் கவுரை கூப்பிட்டு, இது போல நீ ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும், அதாவது நீ ஒரு திருமணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு நீ சீக்கிரமே திருமணம் பண்ணணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா அவர் சொன்ன 2 நாள்லயே அவர் இறந்துறாரு. இந்த தாக்கத்துல இருந்து அவரால் வெளியே வர முடியல. இப்ப சில வருடம் இப்படி போயிட்டு இருக்கு. கனடாவில இருந்து இந்தியாவுக்கு வராரு ஒரு தொழிலதிபர். அவர் பேரு அனுமன். இப்ப அனுமன் வந்த பிறகு பல்விந்தர் கவுரை பாக்குறாரு. அவருடைய பேரு தபனான்னு அவரே பேர் வைக்கிறாரு. தபனாவை முதல்
முறையா பாக்குறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. இப்ப கல்யாணம் முடியுது. இப்ப நேரா கனடாவுக்கு அழைச்சிட்டு போறாரு. இப்ப கனடாவுக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. அமைதியா அவங்க வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் அனுமனுக்கு பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இப்ப அங்க உள்ள நண்பர்கள்ல இருந்து உறவினர் வரலையும் எல்லோரும் வராங்க. எல்லோருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் பல்விந்தர் கவரோட இப்ப அவரோட நண்பர்கள் சொல்றாங்க, இந்த ஊர்ல ஒரு குத்து சண்டை போட்டி நடக்குது, அங்க எல்லோரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தபனாவோ வேணாம்னு சொல்றா. இருந்தாலும் வாங்க அப்படின்னு கம்பல் பண்ணி அவருடைய கணவரையும் அவங்களையும் அழைச்சிட்டு போறாங்க. இப்ப அது மிகப்பெரிய ஒரு அரங்கம். மக்கள் எல்லோருமே கரகோஷமா குரல் எழுப்புறாங்க. பயங்கர சத்தம். இப்ப 2 பெண்கள் சண்டை போடுறதுக்காக ரெடியா நின்று இருக்காங்க. அதுல ஒரு பெண் தான் வெரோனிகா. வெரோனிகாவோட பேரை கேட்டாவே எல்லாரும் நடுங்குவாங்க. அவ்வளவு பயங்கரமான ஒரு குச்சண்டை வீரர். இப்ப போட்டி தொடங்குது. இப்ப வெரோனிகா எதிரில் உள்ள போட்டியாளரை ஒரே அடியில வீழ்த்துறாரு. அடிச்சு வீழ்த்திட்டு அடுத்தடுத்து 2-3 பேர் வராங்க. 2-3 பேரையும் சண்டை போட்டு வீழ்த்திடுறா. இப்ப அவ என்ன அடிக்கிறதுக்கு இங்க வேற யாருமே ஆள் இல்லையா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு மேடை விட்டு கீழே இறங்கி மக்கள் கையை கட்டே வரா, சுத்தி வரா. தபனாவும் இதை பார்த்துட்டே இருக்கா. இது ஒரு போட்டியே கிடையாது. எந்த ஒரு சட்ட வரமுறையும் இல்லாம, எந்த ஒரு ஒழுக்கமும் இல்லாம ஒரு போட்டி தான் இந்த போட்டி. இந்த போட்டியை இப்படிதான் நடத்தணும்னு எந்த ஒரு வரமுறையும் இல்லாம இவங்க போட்டி நடத்திருக்காங்க. இது எல்லாமே வெறும் பணத்துக்காக பண்றதுதான். இது ஒரு கலையா இவங்க பார்க்கல அப்படின்னும் அவ புரிஞ்சுக்கிறா. இப்பதான் அவ திமிரோட வெரோனிகா சுத்தி வந்துருக்கா. எல்லாருமே கை தட்டுறாங்க. தபனாவும் கை தட்டுறா. அவருடைய கணவரும் கை தட்டுறாங்க. ஆனா வெரோனிகாவுக்கு தபனா முன்னாடி வந்து நின்னோடனே அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவங்களோட முகத்தை பாக்குறாங்க. அதாவது பக்கத்துல வந்து என்ன ஆண்டி வீட்டுல போய் சப்பாத்தி சுடலையா, இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இத கேட்டு தபனா பயங்கர அதிர்ச்சி ஆகுறா. அவ எதுவுமே சொல்லாம அமைதியா பார்த்துட்டு இருக்கா. அவருடைய கணவருக்கு அதிர்ச்சி. இங்க என்ன நடக்குதுன்னு இப்ப ஏன் நம்மள்ட்ட வந்து பேசணும்னு அவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க உள்ளவங்க எல்லாமே கொஞ்சம் அமைதியாகிறாங்க. இந்த இடத்துல தபனாவோட அமைதியை பார்த்து வெரோனிகாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. இந்த இடத்துல என்ன அப்படி பாக்குற அப்படின்னு எதிர்பாராத விதமா மூஞ்சில பட்டுன்னு குத்திடுறா. இது ஒரு நிமிஷம் கூட தபனாவும் அவருடைய கணவரை எதிரே பார்க்கல. இப்ப அவங்களுக்கு என்ன நடக்குன்னு கூட புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு. இப்பதான் ஒரு நிமிஷம் தபனா கோபப்படுறா. டக்குன்னு முன்னாடி வரா. அவருடைய கணவர் கையை பிடிச்சி இருக்கிறாரு. ஆனாலும் இன்னொரு அடிய வெரோனிகா அடிக்கிறான். அடுத்த நிமிஷம் தேங்குறா. ஓ, என்னகிட்டே தேங்குறியா, என்னகிட்டே சண்டைக்கு வரியா, பாத்துக்கலாம் அப்படின்னு அவ கூப்பிடுறா. இப்ப அவருடைய கணவர் தபனாவை எவ்வளவு தடுக்கிறாரு. ஆனாலும் தபனாவை கைப்பிடிக்கிறாரு. ஒரே தள்ளுதான். அவருடைய கணவராலேயே தடுக்க முடியல. அவ்வளோ ஒரு வீரம் இருக்கு. இப்ப சும்மா தூங்கிட்டு இருந்த ஒரு சிங்கத்தை எழுப்பிருக்கான்றது வெரோனிகாவுக்கு தெரியல. இப்ப தனது சுடிதாரை இழுத்து கட்டுறா. அவ எல்லோருமே ஆச்சரியம். ஏன்னா ஒரு இல்லத்தரசி இப்படி சண்டை போடுவாங்க அப்படின்னு எல்லோருமே குழப்பத்துல இருக்காங்க. நடுவர்கள் வந்து வேணாமா, உங்களுக்கு சண்டை தெரியாம நிக்க வேணாம், இது வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு நடுவர்களும் அங்குள்ள பாதுகாவலர்களும் சொல்றாங்க. ஆனா தபனா எதுவுமே கேட்கல. முறைச்சு பார்த்துட்டு கோபத்தோட நின்று இருக்கா. இப்ப அவங்களுக்கும் எதுவுமே சொல்ல முடியல. இப்பதான் விளம்பரதாரர்கள் உடனடியாக அங்க வந்து இறங்கி வராங்க. ஏன்னா அவங்களுக்கு டாலரா தான் பார்க்கப்படுது. பல மில்லியன் டாலர் இப்போ வந்து எகிரிட்டே இருக்கு. இப்ப நடுவர் கேட்கிறாரு, இப்ப சண்டை போடலாமா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்கிறாரு. இதுவரையும் குழப்பமா இருந்தவங்க இப்ப எல்லாருமே ஃபைட் அப்படின்னு சத்தம் வருது. இந்த நேரத்துல வெரோனிகா நினைக்கிறா, இவளை ஒரே நிமிடத்துல முடிச்சிடறேன் அப்படின்னு அவன் சொல்ல. அது வந்து மாதிரி வெரோனிகாவோட உடம்பு இரும்பு மாதிரி இருக்கு. பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. அதே நேரத்துல தமனோட உடம்பு ஒரு இல்லத்தரசி, சாதாரண ஒரு பெண்மணி மாதிரியே இருக்கிறா. இந்த கொழு பெண்ணை எப்படி அடிச்சு சாத்திரம் பாரு அப்படின்னு பேசிட்டே இருக்கிறா. ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெடியா வைங்க, இப்போ ஒருத்தருக்கு உடனடியா ஹாஸ்பிட்டல்ல பெட் தேவைப்படுது, இப்போ உடனே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வேறனா அடிக்க தயாராகிறா. வெரோனிகா ஓங்கி குத்துறதுக்கு தபனா நோக்கி வராங்க. ஆனாலும் தபனா கீழே குனிஞ்சிக்கிறாங்க. இப்ப 4-5 குத்து குத்துறா. ஆனா ஒரு குத்து கூட தபனா மேல படவே இல்லை. வெரோனிகா பயங்கர கோபம். ஏன்னா இவ்வளவு சுலபமா இவளை வீழ்த்திலாம் நினைச்சோம். ஆனா இவ ஒரு குத்து கூட இவன் மேல பள்ளியே, எல்லா குத்துமே தவறிடுச்சு அப்படின்னு கோவப்படுறா. இப்ப காலில் உதைச்சா என்ன பண்ணுவா பாப்போம் அப்படின்ட்டு காலில் ஓங்கி உதைக்கிறா. அடுத்த நிமிஷம் தமனா காலை பிடிச்சி கழுத்துல ஒரு கையை வச்சு ஓங்கி கீழே அடிக்கிறா. அடுத்த நிமிஷம் வெரோனிகா கீழே போய் கிடக்குறா. இது யாருமே அங்க உள்ளவங்க எதிர்பார்க்கல. ஒரு நிமிஷம் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒரு இல்லத்தரசி இப்படி சண்டை போட முடியுமா அப்படின்னு மிரண்டு போறாங்க. இந்த இடத்துல திரும்பவும் வெரோனிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப டக்குன்னு ஏந்திரிச்சு திரும்ப ஓடி வரா. கோவத்துல திரும்ப ஓடி வரா. அடுத்த நிமிஷம் வாத்து புடின்னு சொல்லக்கூடிய அந்த புடியை பிடிக்கிறா. அடுத்த நிமிஷம் வெரோனிகாவில நவரவே முடியல. இப்ப கீழே கடந்து எவ்வளவு தட்டுறா. இப்ப கடைசியில வெரோனிகா தனது தோல்வியை அவ ஒத்துக்கிட்டா. வலி தாங்க முடியாம தோல்வியை ஒத்துக்கிறா. இப்ப நடுவர்கள்ல இருந்து எல்லோருமே ஆரவாரமா சத்தம் போடுறாங்க. இப்ப தபனாவோட கையை பிடிச்சு தூக்கி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப எல்லோருமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இப்ப அங்கிருந்து விளம்பரதாரரும் மீடியாக்களும் ஓடி வராங்க. இப்ப அந்த போட்டி நடத்துற ஒருத்தர் ஓடி வராரு. ஆமா, கான்ட்ராக்ட் நம்ம ஒப்பந்தம் பண்ணலாமா, எவ்வளவு நாளும் அக்ரிமெண்ட் போட்டுப்போம் அப்படின்னு அவர் வராரு. இப்பதான் தபனா சொல்றா, இது நான் சுயமரியாதைக்காக பண்ணது. நான் ஒருத்தருக்கு மனைவி, நான் ஒரு இல்லத்தரசி, 2 பிள்ளைங்களுக்கு தாய், நான் ஒரு வீரர்ல என்னுடைய சுயமரியாதைக்கு குந்தகம் விளைச்சதால சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போறாங்க. இப்ப தபனாவோட கணவருக்கு
அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். 2 பேரும் மகிழ்ச்சியா அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. இப்ப மறுநாள் பேப்பர் மீடியா அப்படின்னு இந்தியாவின் இல்லத்தரசி சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வீராங்கனையை வீழ்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல இருந்து மீடியா வரலையும் பயங்கர பரபரப்பா நியூஸ் வருது. இதை கண்டு உலகம் முழுவதுமே ஆச்சரியப்படுது. எந்த ஒரு காரணத்து கொண்டும் சுயமரியாதை விட்டு யாரும் வாழ முடியாது. அப்படிதான் அவங்களோட மனசுக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த ஒரு பெண்ணு ஏற்பட்டிருக்கா. ஓகே, இந்த விட பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.